அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு புடலங்காவை பொடி பொடியாக நறுக்கி அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அதில் அரை வெங்காயம், அரை தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அலசி வச்சுருக்கிற புடலங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு மேலே ஊற்றினா வேணாம், ஏன்னா அதுவே தண்ணி விடும். இதை நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், பெருஞ்சீரகம் 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு அதில் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றினா சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி.